ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். F-16 இருக்கு. F-16 உடைய ஃபுல் கண்ட்ரோல் வந்து அமெரிக்கா கையில் தான் இருக்கு. இவங்க வந்து F-16 மேலே ஏற்றினாங்கன்னு சொன்னாலும் அமெரிக்காக்காரன் வந்து கீழே இறக்கிடணும். அதுதான் ப்ராப்ளம் இவங்ககிட்ட எதுவுமே கண்ட்ரோலில் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வேண்டாத விளையாட்டை சூசைடு பார்மர்ஸ் மாதிரி அங்கே போகணும், சாகணும், அவ்வளோதான் அவங்களுடைய வேலை. அவங்களுடைய குடும்பத்துக்கு எந்த விதமான நிதி உதவியும் கிடைக்காது, ஓல்டேஜ் பென்ஷன் கிடைக்காது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்காது. அதனால இவங்களை வந்து வளர்க்குறது ஈஸி அவங்களுக்கு. அதாவது இராணுவத்தை வளர்க்குறத விட தீவிரவாதிகளை வளர்க்குறது தான் ரொம்ப ஈஸி. அமெரிக்கா அதை வேணும்னே கேட்காம இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எந்த நாடும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. இந்த பூமியில் இந்த தரணியில் நீங்கள் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களை தோண்டி எடுத்துக்கிட்டு வந்து ஷூட் பண்ணுவோம். நம்ம முதல்வர் துணை முதல்வரெல்லாம் சுகமாக தூங்கியிருப்பாங்க. ராகுல் காந்தியும் சூப்பராக தூங்கியிருப்பார். ஆனால் எல்லையில் அந்த போர் வீரர்கள் அங்கே வந்து பாடுபட்டு இருக்காங்க பாருங்கள். அதனால தான் இவங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது மன்மோகன் சிங் காலத்து இந்தியாவோ அல்லது சந்திரசேகர் தேவகவுடா ஐக்கிய குஜராத் காலத்து இந்தியாவோ அல்லது ஈவன் ராஜீவ் காந்தி காலத்து இந்தியாவோ இது கிடையாது. நரேந்திர மோடி காலத்து இந்தியா. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆப்ரேஷன் சிந்தூர், அந்த பகல்காம் தாக்குதலுக்கு எதிரொலியாக இந்திய அரசாங்கம் ஒரு ஆப்ரேஷனை மேற்கொண்டிருந்தாங்க. தாக்குதல் நடத்திய அடுத்த நாளே வந்து இதுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முயற்சியும் செஞ்சாங்க. அது பதில் தாக்குதல் கொடுத்து இந்தியா அதை முறியடித்தாங்க. நேற்று இரவு வந்து மீண்டும் லாகூர் போன்ற இடங்கள்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. போருக்கான சூழல் உருவாகி விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. கரெக்ட். நிறைய பேர் இதுதான் கேட்குறாங்க. நேற்று 2வது முறையாக அந்த கர்னல் அண்டு விங் கமாண்டர் 2 பேரும், அந்த விமானப்படை அதிகாரியும் இராணுவ அதிகாரியும் சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தீவிரவாத முகாம்களை மட்டுமே நாங்கள் தாக்கியிருக்கிறோம். நாங்கள் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தையோ பாகிஸ்தான் மக்களையோ தாக்கவில்லை அப்படின்னு ரொம்ப கிளியராக பேசியிருக்கிறாங்க. இதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது போர் தொடுத்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும், அதை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அமைச்சரே சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பாகிஸ்தான் வந்து என்றைக்குமே மூளை உபயோகித்து செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து உணர்ச்சி பூர்வமாக தான் எல்லாம் பண்ணுவாங்கங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நேற்றுக்கு தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 15 இடங்களில் அவங்க வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அதாவது பஞ்சாப் அண்ட் இதில் 1500 ஆச்சு. இந்த பக்கம் குஜராத்தில் 500 இடங்கள், 500 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 500 கிலோமீட்டரில் 3 இடங்களில் அவங்க தாக்கியிருக்கிறாங்க. தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய பல்முனை தாக்குதல்கள் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? இதை விட்ட பெரிய முட்டாள்தனமே கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியே கிடையாது. இப்போது நான் இந்தியாவில் இருக்கிற அந்த இது இருக்குது இல்லையா, ஸ்ட்ரென்த்து, அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக என்டையர் எல்லைகளையும் நீங்கள் வந்து தாக்க முடியும். ஆனால் அவங்களால அதை தாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி இவங்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து அதாவது இராணுவ தலைமை ஆகட்டும், பிரதம மந்திரி ஆகட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு கட்டாயம், அதாவது மக்களை வந்து சமாதானப்படுத்தணும். இல்லை நம்மக்கிட்ட இராணுவம் இருக்குது, நம்ம இராணுவத்தை வச்சு நம்ம நாட்டை காப்பாற்றி விடுவோம், இந்தியாவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக மாறி போயிடுச்சு. அதனால அவங்கள உள்ளூர் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அசிம் முனீர் இராணுவ அதிகாரியாக இருக்கும்போது, தலைமையில் இருக்கும்போது அவர் போட்ட ஒப்பந்தங்கள்னால வந்த ஆயுதங்களெல்லாம் இருக்குது இல்லையா, எல்லாமே ஃபெயிலியர். அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டோட்டலி கொலாப்ஸ்டு. அதில் தான் அங்கே இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, என் கண்ணு முன்னாலேயே இந்தியா ராக்கெட்டை போடுறது, ஆனால் இங்கேருந்து யாருமே அதை ஷூட் பண்ணலை, நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னாச்சுன்னு அவங்க உள்ளூர்காரங்க கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ராக்கெட்ஸ், அந்த சைனீஸ் மேடு அந்த ராக்கெட்டெல்லாம் அப்படியே கீழே விழுது தவிர விழுந்து உடைய மாட்டேங்குது. ஓப்பன் ஆகணும், அது எக்ஸ்ப்ளோட் ஆகணும்.
வெடிச்சா தான் அந்த இடத்துல வந்து பாதிப்பு ஏற்படுமே தவிர சும்மா விழுந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரியான ஒரு போர் கருவிகளை வச்சுக்கிட்டு தளவாடங்களை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி இந்த போரை வந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அவங்களும் போர் அறிவிப்புன்னு பண்ணலை, நம்மளும் போர் அறிவிப்புங்கிறத பண்ணலை. அது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஏன்னா 1944 ரெண்டாவது உலக யுத்தத்திற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து 5 போர் பார்த்துருக்கோம். ஆனாலும் கூட நம்ம போர் அறிவித்தது கிடையாது. அதாவது பாகிஸ்தானுடன் போர், வங்கதேசத்துடன் போர், சீனாவுடன் போர் அப்படின்னு நம்ம அறிவித்ததே கிடையாது. இந்த ட்ரிப்பு நம்ம அறிவிக்க போகிறதில்ல. இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு நாடு தன்னை தானே பாதுகாத்து கொள்ள எல்லை மீறி தாக்குதல் நடத்தலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களை குறிவைத்து தாக்கலாம் அப்படின்னு எப்போலேருந்து ஆரம்பிச்சது? 2000லேருந்து ஆரம்பிச்சது. 2001 அந்த இரட்டை கோபுர தாக்குதல் நடந்தது இல்லையா அமெரிக்காவில், அதாவது ஒசாமா பின் லாதனோடது. அது முடிஞ்ச பிறகு அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அங்கேருந்து ஆப்கானிஸ்தான் வந்தாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அப்போவே ஆல்ரெடியே வந்து சோவியத் படைகளெல்லாம் விரட்டி விட்டாச்சு. அங்கேருந்து 300 கிலோமீட்டர் தான் அந்த அபோட்டாபாட் அப்படிங்கிறது, ராவல்பிண்டி பக்கத்தில். அங்கே தான் அவர் வந்து ஒசாமா பின் லாடன் இருக்காரு தெரிஞ்ச உடனே ராத்திரியோட ராத்திரியாக ட்ரோன் மூலமாக உள்ளே வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. அப்போது அதாவது ஒரு நாடு விட்டு நாடு வந்து எதிரி நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு தாக்கலாம் அப்படிங்கிறது நியாயப்படுத்தப்பட்ட ஒரு செயலாகத்தான் நம்ம பார்க்குறோம். அதைத்தான் நம்ம நாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி. அப்போது அவங்க பண்ணினாங்க அமெரிக்கா, இன்றைக்கி நாம் பண்ணுறோம். இதுக்கு முன்னால் ஹமாஸ் வந்து தாக்கின போது ஈரானில் சம்பந்தமே இல்லாத ஒரு நாடு ஈரான், அந்த ஈரானில் வந்து அந்த முகமது அனிங்கிறவர் வந்து இப்ராஹிம் அனியவா பேர் மறந்து போச்சு, அவர் அங்கே இருக்காரா அப்படின்னு ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை மட்டும் தூக்குறாங்கன்னு சொன்னோன்னா நீங்கள் உடனே சேகர் பாபு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. சேகர் பாபு நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுடைய பொன்மொழி மூலமாக நான் சொல்கிறேன், அவங்க தூக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இவர் மசூத் அசாருடைய தம்பி மசூத் அசாரையே தூக்கணும். நம்ம அவங்களெல்லாம் தூக்கிறதுக்கான இந்த முயற்சியை வந்து நம்ம நியாயப்படுத்த முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து லிமிட்டட் வார் தான் இன்றைக்கி வரைக்கும். ஆனால் போகிற சூழ்நிலை வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு வாரம் தான் அவங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. தளவாடங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு அது அந்த தளவாடங்களும் இந்த லட்சணத்தில் இருக்குது. மேலேருந்து வெடிக்கணும், கீழே விழணும், கீழே விழுந்து வெடிக்கணும், வெடிக்க மாட்டேங்குது, அப்படியே சொத்தனு கீழே விழுறது. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காலி. லாகூர் ஏர்போர்ட் அன்றைக்கே எனக்கு தெரியும், லாகூர் ஏர்போர்ட்டில் தீப்பத்திக்குச்சின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ரன்வேல ஏதோ ஒரு விமானம் கீழே இறங்கும்போது அந்த டயர் வெடிச்சிருச்சு, தீப்பத்திக்குச்சு, அதுதான் இங்கே உள்ளே வந்துருச்சு அப்படின்னாங்க. ரன்வேல இருக்கிறதுக்கு இது எப்படி இங்கே உள்ளே வரும் அப்படிங்கிற எனக்கு டவுட்டு. அதுக்கப்புறமா சாயங்காலம் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்க சொன்னாங்க, மேலே ஏதோ இது எடுத்துக்கிட்டு போகும்போது, இராணுவ தளவாடம் எடுத்துக்கிட்டு போகும்போது கீழே விழுந்துருச்சுன்னாங்க. எந்த விமானத்தில் ஓட்டையாக இருக்க முடியும் இந்த மாதிரி அப்படின்னாங்க. அப்போவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுது அது வந்து தீவிரவாதிகள் பண்ணின வேலை தான் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஏர்போர்ட்டை யூஸ் பண்ண முடியாது, அவங்களுடைய துறைமுகங்களை யூஸ் பண்ண முடியாது, இறக்குமதி வராது, உணவுப் பொருட்களாகட்டும் இராணுவ தளவாடங்களாகட்டும் இறக்குமதி பண்ண முடியாது. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத சோக்கடு, அதாவது அப்படியே கழுத்தை நெரிச்ச மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு அவங்க வந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த போர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி செலவே கிடையாது. எல்லாம் ட்ரோனை வச்சே மேனேஜ் பண்ணிடலாம். நம்ம வந்து ரஃபேல் வாங்கினாலும் கூட ட்ரோனை வச்சு இப்போதைக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இது வந்து ஒரு வாரத்துக்குள்ளே இது வந்து செட்டில் ஆகிடும் தான். தீவிரவாத தாக்குதல் தொடுத்தாங்க, நம்ம அதுக்கு பதிலடி தீவிரவாத முகாம்கள் மேலே நம்ம தாக்குதல் நடத்தணும். கரெக்ட். என்ன தைரியத்தில் வந்து மறுபடியும் அவங்க இந்தியா மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க? ஏன்னா இராணுவ ரீதியாக நம்ம பின்தங்கி இருக்கோன்றதை பாகிஸ்தான் உணரலையா? இதுக்கு பின்னணியில் யார் காரணமாக இருப்பாங்க? அதான் திருப்பி நான் அதே தான் சொல்லுவேன், முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்க வந்து தங்களை தாங்களே ரொம்ப பிரமாதமாக நினச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கிற உள்நாட்டிலே பல்வேறு கலவரங்கள் வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஏற்கனவே பாருங்கள், அதாவது பலோச்சிஸ்தான் ஆர்மி வந்து 3 சின்ன சின்ன நகரங்களை கைப்பற்றிடுச்சு. அங்கே வந்து பாகிஸ்தான் கொடியை தூக்கி போட்டு பலோச் கொடியை மாட்டிட்டாங்க.
தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து இவங்களை வந்து ஓட விரட்டிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் இராணுவத்தினர். கூடவே உங்களுக்கு வந்து பக்டூன்ஸ் வந்து பயங்கரமான வாரியர்ஸ். அவங்க ரொம்ப ஆஜாந்த பாகுவாக உயரமாக இருப்பாங்க. அவங்க வந்து எந்த விதமான கடினமான ஒரு கண்டிஷன்லேயும் கூட சர்வைவ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர்கள் நொமேட்ஸு. அதாவது நொமேட்ஸ் சொன்னோம்னா ட்ரைபல்ஸ் நம்ம ஊரில் சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் அவங்க. காட்டு ஆதிவாசிகள்னு சொல்லலாம். அவங்க வந்து இராணுவத்தை அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்கே குழப்பங்கள் இருக்கும்போது, இங்கே சிந்து நதியில் தண்ணி வராமல் இருக்கும்போது, கராச்சி துறைமுகம் பிளாக் ஆகிட்டு இருக்கும்போது, வான்வழி நீர்வழி ரெண்டுமே பிளாக் ஆகிருக்கும்போது, இந்தியா கூட இதை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருந்துச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். அதுதான் வந்து அந்த எம்பி வந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சாரு, அல்லாஹ் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. பிரதம மந்திரியே சொல்கிறாரு, இது மாதிரி நம்ம வந்து ரீகன்சிடர் பண்ணணும், இந்தியா ரீகன்சிடர் பண்ணணும். அதாவது இந்தியா வந்து இதை பற்றி கொஞ்சம் மறுபடி யோசிக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதாவது அவங்க வந்து இந்தியாவே முன் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் என்னத்துக்கு நடத்தணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், பாலாகோட் ஒரே ஒரு இதுதான் புல்வாமாவுக்கு பதிலடி. பாலாகோட் ஒரே ஒரு முகாம் தானா தீவிரவாதிகள் முகாம்? அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 500 முகாம்கள் இருக்குது. 500 முகாம்கள். அது கிட்டத்தட்ட 300 முகாம்கள் வந்து பாகிஸ்தானுடைய எல்லை ஒட்டின மாதிரி இருக்கும். பாக்கி 200 வந்து பாகிஸ்தான் தூரம். எல்லாம் அரசோட ஆதரவு, எல்லாம் இராணுவத்தினுடைய ஆதரவு. அவங்க எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, அது மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கரில் அவங்க வந்து ஒரு மினி சிட்டியை கட்டிடுவாங்க. உள்ளுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க கொடுத்துருவாங்க. என்னுடைய நண்பர்கள் கேட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து முகாம்களை தாக்குறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே முகாம்களை விட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் கிடையாது. முகாம்களை விட்டு அவங்க ஓடினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்காது. ஏன்னா அந்த முகாமே வந்து இராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும், இராணுவத்தினுடைய சர்வைலன்ஸு கவனிப்பில் தான் இருக்கும். அவங்க முகாமை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவங்க வந்து அவங்களால சர்வைவே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. அதனால் அந்த முகாம்கள்லே தான் இருக்கணும், அங்கே குண்டு விழுந்து அங்கேயே சாகத்தான் வேணுங்கிற மாதிரி ஒரு தலையெழுத்து அவங்களுக்கு. இந்த மாதிரியான தீவிரவாதிகள்லாம் ஏன் அவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் சொல்கிறேன். சீப் லேபர். அதாவது நீங்கள் வந்து ஒரு இராணுவ அதிகாரி நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்தாகணும். இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. இவங்க வந்து அந்த இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டிய சப்ளைஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, ஃபேமிலியும் வர வச்சுருவாங்க. அங்கேயே ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் வரை கட்டி கொடுத்துருவாங்க. 200-300 ஏக்கர்னா பெரிய ஏரியா தானே, ரைட்டு. இப்போது இவங்க வந்து சூசைடு பார்மர்ஸ் மாதிரி அங்கே போகணும், சாகணும், அவ்வளோதான் அவங்களுடைய வேலை. அவங்களுடைய குடும்பத்துக்கு எந்த விதமான நிதி உதவியும் கிடைக்காது, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் கிடைக்காது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்காது. அதனால இவங்களை வந்து வளர்க்குறது ஈஸி அவங்களுக்கு. அதாவது இராணுவத்தை வளர்க்குறத விட தீவிரவாதிகளை வளர்க்குறது தான் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு வருஷமாக தீவிரவாதிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய ஃபாரின் மினிஸ்டரே ஓப்பனாக ஒத்துக்கிட்டார். இந்த ஸ்கை நியூஸில் வந்த இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கேவலமான வேலையை நாங்கள் 30 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், அமெரிக்காக்காரன் சொன்னானேங்கிறதுனால தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இதைத்தானே நம்ம வந்து 40 வருஷம் முன்னால் 50 வருஷம் முன்னால் அமெரிக்காவுக்கு சொன்னோம். ஆனால் அமெரிக்கா அதை வேணும்னே கேட்காம இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எந்த நாடும் நிம்மதியாக இருக்கும். பார்லிமெண்ட்டுக்கு அருகிலே வந்து குண்டு, நம்ம பார்லிமெண்ட்டில் இல்லை, நம்ம பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே தாக்குதல் இஸ்லாமாபாத்தில். ஆமாம் கரெக்டு. என்ன சொல்ல வராங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு? இல்லை, ஆக்சுவலி அதை நம்ம அப்படி பார்க்க முடியாது. அது வந்து ஏன் அவங்க அதை செலக்ட் அந்த இடத்த ஏன் அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து என்ன, நம்ம எங்கே போக முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அதாவது அவர் சொன்னார் இல்லையா, இந்த பூமியில் இந்த தரணியில் நீங்கள் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களை தோண்டி எடுத்துக்கிட்டு வந்து ஷூட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறார் அவர் பிரதமர். அதையே தான் இவங்க வந்து காமிக்கிறாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது சார். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிஸ் ICBM எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து 7500 கிலோமீட்டர் தூரம் போகிறது. இதெல்லாம் 7500 கிலோமீட்டர் இருக்கா? இதெல்லாம் கிடையவே கிடையாது. சைனாவை அடிக்க முடியும், ருஷ்யாவை அடிக்க முடியும் நம்மளால். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஜுஜுபி தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு காமிக்கணும், எங்களால் எவ்வளவு ப்ரெசிஷன் பாம்பிங் போட முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. ப்ரெசிஷன் பாம்பிங் அப்படின்னு ஒன்று, அது எப்படின்னா கரெக்டாக ஒரு சதுர அடி வரைக்கும் கரெக்டாக துல்லியமாக அவங்க மேலேருந்து காமிச்சு கொடுத்துருவாங்க. ISROட சேட்டலைட் இருக்குது, அந்த சிஸ்டத்தில் GPS சிஸ்டம் அது காமிச்சு கொடுத்துருவோம், கரெக்டாக இறக்கிடுவாங்க. அவ்வளோதான்.
அந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியும், எங்கள்கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்குது, அதனால் நீங்கள் விளையாடாதீங்க அப்படின்ட்டு அது ஒரு என்ன சொல்கிறது, அதை ஒரு எச்சரிக்கையாக தான் நம்ம அதை பார்க்குறேன். பட் இஸ்லாமாபாதெல்லாம் அவங்க அவ்வளோ சீக்கிரமாக பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக துறைமுகத்தை வந்து பிளாக் இது பண்ணிவிடுவாங்க, டிசேபிள் பண்ணிவிடுவாங்க, அதாவது செயல்பட விடாமல் பண்ணிவிடுவாங்க, ஏர்போர்ட் சிஸ்டம் செயல்பட விடாமல் பண்ணிவிடுவாங்க. அந்த டிஜிட்டல் செட்டப் இருக்குது இல்லையா, அதெல்லாத்தையும் இப்போ இவங்க பண்ண மாதிரி, அதாவது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பண்ணின மாதிரி அங்கே இருக்கிற டிஜிட்டல் செட்டப் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அவங்க ஹேக் பண்ணிவிடுவாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது போயிடுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு டேமேஜ் பண்ணிவிடுவாங்க, அந்த சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி வெப்பன் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது ஒரு வெப்பனுக்கும் அதற்கு இணையான அதை வந்து கேரி பண்ணுற மாதிரியான ஒரு வெஹிக்கிள்ஸு சப்ளை சிஸ்டம்லாம் இருக்கும், டெலிவரி சிஸ்டம் இருக்கும். அந்த டெலிவரி சிஸ்டத்தை அவங்க சோக் பண்ணிவிடுவாங்க. இது எல்லாமே வந்து டிஜிட்டலி கண்ட்ரோல்டு அப்படிங்கிறதுனால என்ன ஆகும், இப்போ வந்து F-16 இருக்குது, F-16 ஃபுல் கண்ட்ரோல் வந்து அமெரிக்கா கையில் தான் இருக்குது. இவங்க வந்து F-16 மேலே ஏற்றினாங்கன்னு சொன்னாலும் அமெரிக்காக்காரன் வந்து கீழே இறக்கிடுவான். அதுதான் ப்ராப்ளம் இவங்ககிட்ட எதுவுமே கண்ட்ரோலில் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வேண்டாத விளையாட்டை ஏன் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு பக்கம் பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும்போது இந்தியா நாங்களும் திருப்பி பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னைக்கு முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது முடியவே முடியாது. இப்போதைக்கு ஒரு வாரம் தொடர்ச்சியாக நடக்கும் இது. அதுக்கப்புறமா அவங்க பதிலடி கொடுக்கறத நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஹேண்ட் கிரனேடு பல்லால் கடித்து தூக்கி போடுவோம் இல்லை, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இன்னும் எவ்வளோ நேரம் தான் முடியும் உங்களால்? எவ்வளோ ட்ரோன் உங்கள்கிட்ட இருக்க முடியும்? நேற்றுக்கே கிட்டத்தட்ட 70-80 ட்ரோன் காலி சார். அவங்களால அதுக்கு மேலே சப்ளை கிடைக்காது. அப்போது எவ்வளோ சப்ளை இருக்கோ அவ்வளோதான் நீங்கள் சண்டை போட முடியும். அதுக்கப்புறமா எல்லாம் சைலண்ட் ஆகிடும். அப்போது அவங்க நிரபராதியாக இருப்பாங்க, நிராயுத பாணியாக இருப்பாங்க. நிராயுத பாணியாக இருப்பாங்க, அதை கையில் ஆயுதம் இல்லாமல் இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு, அதாவது பாகிஸ்தான் பாரத இராணுவத்துக்கு அந்த பாக்கி இருக்கிற தீவிரவாத மையங்களையும் தாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக அழிச்சிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, சும்மா பாலாகோட்டுக்கு ஒரே ஒரு சமாச்சாரம் தான். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட 500 தீவிரவாத முகாம்கள் இருக்குது. எல்லாத்தையும் அவங்க ஒழிக்க முடியலன்னாலும் மெஜாரிட்டி சின்ன பின்னமாக்கப்படும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு வாரம் தான் அவங்களுடைய டைமு. ஒரு வாரத்துக்கு பிறகு அவங்கள்ட்ட ஆயுதமே இல்லாமல் இருக்கும்போது இவங்க உள்ளே பூந்து அடிச்சுட்டு விடுவாங்க. பாகிஸ்தானை தாக்குவதற்கு இந்தியாவுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. காஷ்மீரில் நடந்த தீவிரவாத நடவடிக்கை, பஹல்காம் தீவிரவாத நடவடிக்கையையும் பாகிஸ்தானையும் இணைப்பதற்கு இந்தியாவிடம் போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு போட்டிருந்தான். அதில் எல்லாருமே சைன் பண்ணுறான். துருக்கிக்காரன் சைன் பண்ணுறான். துருக்கிக்காரன் சைன் பண்ணான்னு சொன்னால் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். மலேசியாக்காரன் சைன் பண்ணான்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். சவுதி அரேபியா, கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லாரும் சைன் பண்ணுறாங்க. என்ன காரணம் சொல்லுங்கள்? அதாவது போர் ஒத்திகை அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம். 6ஆம் தேதி அனௌன்ஸ், 5ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 7ஆம் தேதி பண்ணணும் அப்படின்னுட்டு. இங்கே போர் ஒத்திகையும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. 6ஆம் தேதி நைட்டு அவங்க வந்து அங்கே போய்ட்டு அடிச்சிட்டாங்க. 9 இடத்துல அடிச்சிட்டு வந்தாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு, என்னடா இது? அதாவது கண்டினியூஸாக அவங்கள ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க இவங்க. இந்திய இராணுவம் மூளை தான் செலவு பண்ணமே தவிர உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் பண்ண முடியாது. ஒரே ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். 1971 வார் நவம்பர் மாதம் அது நடக்க வேண்டியது வந்து மார்ச் ஏப்ரல் மேலே நடக்கணும். ஆனால் மேனக்ஷா சொல்கிறாரு, இந்திரா காந்தி சொல்கிறாங்க இம்மீடியட்லி எதாவது பண்ணுன்ட்டு. அப்போது சாம் மேனக்ஷா சொல்கிறாரு நான் இம்மீடியட்லாம் பண்ண மாட்டேன்ட்டார். இவங்களுக்கு பொறுமை இல்லை. ஆனால் சாம் மேனக்ஷா சொன்னது தான் நடக்கும். அவர் கரெக்டாக பிளான் பண்ணுறாரு. கரெக்டாக எவ்வளோ நாள் ஞாபகம் இல்லை எனக்கு, 17 நாள் 6 நாளாங்கிறது ஞாபகம் இல்லை. லிமிட்டட் ரிசோர்ஸஸ் கொண்டு போயிட்டு அங்கே இறக்குறாங்க. பங்களாதேஷில் 93,000 பாகிஸ்தான வீரர்கள் சரண்டர் ஆகுறாங்க. இன் நோ டைம் வாரம் முடிஞ்சு போச்சு. அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இவங்க வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க வந்து போர் ஒத்திகை பண்ணுறேன் அப்படின்னு. நான் கூட அப்படி தான் நினச்சேன். போர் ஒத்திகை வந்து நான் பெங்களூரில் தான் இருந்தேன். போர் ஒத்திகை நாளைக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நான் 6ஆம் தேதி பெங்களூருக்கு போயிட்டேன். 7ஆம் தேதி காலையில் எல்லாம் எழுப்பி விட்றாங்க, ஆல்ரெடி அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வீட்டில். அதாவது பாகிஸ்தான் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. நான் அதுக்கப்புறமா நேற்று கூட நான் தூங்கவே இல்லை. நம்ம முதல்வர், துணை முதல்வரெல்லாம் சுகமாக தூங்கியிருப்பாங்க.
ராகுல் காந்தியும் சூப்பராக தூங்கியிருப்பார். ஆனால் எல்லையில் அந்த போர் வீரர்கள் அங்கே வந்து பாடுபட்டு இருக்காங்க பாருங்கள், அதனால தான் இவங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எனிவே தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ இவங்க வந்து நான் என்ன நினச்சேன், ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த அட்டாக் வரும் அப்படின்னு நான் நினச்சேன். கரெக்டாக நீங்கள் நைட்டாக போட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ சர்ப்ரைஸ் யுவர் ஆப்போனண்ட் அப்படிங்கிறது அது ஒரு பாலிசி, ராஜதந்திரம், போர் தந்திரம். அதை தான் வந்து இந்தியா பயன்படுத்திருக்கு. அதனால் ஓஐசி, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் நாடுகள் அவ்வளோ பண்ணின பிறகும் கூட ஏன் அந்த லாஸ்ட் மோமெண்ட்டில் அவங்க பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கும், டே இன்னைக்கு ராத்திரி ஒன்று அடிக்கிறான்டாம் அப்படின்ட்டு. அதனால தான் இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஏதாவது ஒன்று சொல்லி வைக்கலாம், அதாவது நம்ம பாரத அரசை கொஞ்சம் யோசிக்க வைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. யோசிக்கவே இங்கே பாரத அரசு யோசிக்கவே இல்லை. உடனே வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்தார், சொன்னார், நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தீர்மானம் போட்டிருக்கீங்க, பாகிஸ்தானுடைய நிர்பந்தத்திற்காக நீங்கள் வந்து போட்டிருக்கிறீங்க அப்படின்ட்டு இவர் சொல்லிவிட்டார். அதனால எங்களை நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நாங்கள் வந்து மறுபரிசீலனை செய்ய போகிறதில்லைன்ட்டார். இப்போ உலக நாடுகள் உதவி வேணும்னா ஏன் உதவி பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கள்? ஆல்ரெடி இவங்க வந்து டெட்டில் இருக்கிறாங்க. 2.5% எக்கனாமிக் க்ரோத்து, அதாவது பொருளாதார வளர்ச்சி, அது இந்த வருஷம் வருமாங்கிறது தெரியாது. 80% கடன். உங்களுக்கு வந்து வெளிநாட்டு செலாவணி வந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு தான் இருக்குது. நீங்கள் எல்லாமே நீங்கள் கடன் வாங்கிட்டு இருப்பீங்களா? முடியாது. அப்படியே நீங்கள் கடன் வாங்கினாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, சைனாக்காரன் மாதிரி வெடிக்காத ஆயுதங்களை கொடுத்துருவான், பறக்காத விமானத்தை கொடுத்துருவான். பறக்கும் விமானத்தை கொடுத்தாலும் கண்ட்ரோல் அவன் கையில் வச்சுக்குவான். நீங்கள் என்ன சார் நீங்கள் பண்ண முடியும்? அதனால் இன்றைக்கி வந்து ஐஎம்எஃப்லேருந்து வர ஒரு அந்த பணம் இருக்குது இல்லையா, அது வந்து உணவுப் பொருட்கள் வாங்கிறதுக்கு தான் உபயோகமாக இருக்குமே தவிர ஆயுதங்கள் வாங்கிறதுக்கு முடியாது. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டியே கிடையாது. ஒரு வாரத்துக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதுக்கப்புறமா இந்தியா மற்ற இடங்களில் இருக்கிற தீவிரவாதிகளை சேகர் பாபு பாஷையில் தூக்குவாங்க. அசீம் முனீர் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இன்றைய சமூக ஊடகங்கள் எல்லாம் பரவிட்டு இருக்கு, அவர் கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் வரல. அசீம் முனீர், ஒசாமா பின் லேடன் 2 பேரும் ஒன்று தான். அந்த ஆள் எவ்வளவு பயங்கரமான டேஞ்சரஸ் ஆளோ அதே மாதிரி தான் இவனும் டேஞ்சரஸ் ஆள். ஆனால் அசீம் முனீர் கைது செய்யப்பட்டாரா நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டு தான். இல்லை, அசீம் முனீர் அவருடைய தலைமை காலத்தில் வாங்கின கான்ட்ராக்ட் போட்டு வாங்கினது, நம்ம டிஎம்கே கான்ட்ராக்ட் மாதிரி தான் அவர் வாங்கியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. என்னங்க பண்ணுறது, ஒரு கம்பேரிசனுக்காக நான் சொல்கிறேங்க. நீங்கள் எங்கே சிரிக்கிறீங்க? கோலமாவு மாதிரி. அது கோலமாவு மாதிரி, ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்க வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவர் வாங்கியிருக்கிறாரு. அதுதான் இன்றைக்கி இந்த கண்டிஷனில் இருக்குது பாகிஸ்தான். அதனால ஒன்று. ரெண்டாவது வந்து அவரை வந்து வாய் துடுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அன்றைக்கி அது பேச்சிருக்க வேண்டாம். அவர் பேசுனதுனால தான் 2வது நாள் இவங்க வந்து அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி மோடி என்ன பண்ணிட்டார், 2ஐயும் கனெக்ட் பண்ணி விட்டார். அது இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிடுச்சு. மோடி என்ன பேசினாலும் இன்டர்நேஷ்னல் சமூகம் ஒத்துக்குது, இவங்க பேசினா ஒத்துக்க மாட்டேங்குது. 3வது, பாகிஸ்தான் இந்த கண்டிஷனில் இருக்கும்போது உங்களுடைய இராணுவத்தினுடைய சக்தி என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்காமல் ஒரு இந்தியா மாதிரியான ஒரு, அதாவது மன்மோகன் சிங் காலத்து இந்தியாவோ அல்லது சந்திரசேகர் தேவகவுடா ஐக்கிய குஜராத் காலத்து இந்தியாவோ அல்லது ஈவன் ராஜீவ்காந்தி காலத்து இந்தியாவோ இது கிடையாது. நரேந்திர மோடி காலத்து இந்தியா அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கல. இந்த மாதிரி பல தவறுகள் அவங்க பண்ணியிருக்கிறாரு அசீம் முனீர். அதனால தான் இதுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். அதாவது 23ஆம் தேதி, போன வருஷம் 22ஆம் தேதி பகல்காம் ஆச்சு. 23ஆம் தேதி நான் தாமரையில் பேசும்போது சொல்லியிருந்தேன், அசீம் முனீர் தூக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அசீம் முனீர் தூக்கப்படுவார். ஒருவேளை அவர் இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டால் அவர் உயிர் பாரதத்திடமிருந்து தப்பும், நம்மகிட்டேயும் தப்பிச்சுடுவார். இல்லைன்னா அவர் கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு புரளி தான், இன்றைக்கி வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அங்கே இது விழுந்துச்சு, இங்கே இது விழுந்துச்சு, அங்கே வந்து வெடிக்காமல் விழுந்துச்சு, இவங்க ஷூட் பண்ணிட்டாங்க, ஒரு பைலட்டை பிடிச்சிட்டாங்க. பைலட்டில் பிடிச்சது உண்மை தான், ஏன்னா நிறைய இதில் வந்துருச்சு. இந்த மாதிரி பல்வேறு நியூஸ் எல்லாம் வரும். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம அதுக்கப்புறமா தான் தெரியும் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது. சிலது வதந்தியாக கூட இருக்கலாம். ஆனால் அசீம் முனீர் வந்து இன்றைக்கி இருக்கிற லெவலில் அசீம் முனீர் ஓரங்கட்டப்படுவார் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்ல முடியும்.